இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஓப்போ K3 மொபைல் ஒன்று வந்திருக்கு. இது என்ன ஃபால்ட்டுன்னா, சார்ஜ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சார்ஜ் போட்டிங்கன்னா சார்ஜிங் சிம்பிள் காட்டும் பாருங்கள். சார்ஜிங் சிம்பிள் காட்டும், லோட் ஆகிற மாதிரி வரும், மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரி சார்ஜிங் சிம்பிள் வரும். சார்ஜிங் ஆப் 0லேயே இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி லோட் ஆகிற மாதிரி வந்துட்டு மறுபடியும் சிம்பிள் வந்துடும். இதுதான் ஃபால்ட் இந்த மொபைலில். இருங்க, உங்களுக்கு மொபைல் ஆன் பண்ணி காமிக்கிறேன், பவர் ஆன் பண்ணி காமிக்கிறேன். பவர் ஆன் பண்ணிங்கன்னா ஓப்போ லோகோ வந்துடும், ஆனால் செகண்ட் பூட் ஆகாது மொபைலில். இதே மாதிரி ரீஸ்டார்ட் ஆகிட்டுருக்கும். ஓப்போ லோகோ வந்துட்டு ஆஃப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இந்த மொபைலில் ஃபால்ட்டு. இந்த ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ரி மாற்றி பார்ப்பாங்க, சிலர் பேட்ரி மாற்றி பார்ப்பாங்க, அப்போயும் ரெடி ஆகாது. சாஃப்ட்வேர் போட்டு பார்ப்பாங்க, சாஃப்ட்வேர் போட்டாலும் ரெடி ஆகாது. கடைசியில் சிபின்னு நினச்சிக்குவாங்க, ஆனால் அது அந்த ஃபால்ட்டு கிடையாது இந்த மொபைலில். இதில் பார்த்தீங்கன்னா PM670 இந்த பவர் ஐசி தான் இந்த மொபைலில் ஃபால்ட்டு. பாருங்கள், வீடியோவில் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. இந்த PM670 இந்த ஐசி தான் அந்த மொபைலில் ஃபால்ட்டு. இது நம்ம சேஞ்ச் பண்ணாலே மொபைல் ரெடி ஆயிரும். ரிமூவ் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணி பார்ப்போம், ரெடி ஆகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஐசி ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம இன்னொரு ஐசி வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சால்டரிங்க்கு வச்சு இந்த பிபிடி போர்டில் எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். பிபிடி வச்சு அப்ளை பண்ணி ஓகே, இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. பேஸ்ட்டு வச்சு ரெடியாக இருக்குது. இன்னொரு ஐசி வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரெடியாக இருக்குது. நான் வேறு ஐசி எடுத்து வச்சு ரீபால் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ஐசி பார்த்தீங்கன்னா நான் வேறு ஸ்வைப்பிங் போர்ட்லேருந்து எடுத்துருக்கிறேன். மார்க்கெட்டில் ஸ்வைப்பிங் போர்டுன்னு கிடைக்குது, தனியாக கிடைக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அதில் ஒரிஜினல் ஐசி கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம ஐசியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
டீசர் வச்சு நம்ம லைட்டாக ஷேக் பண்ணி பார்த்தோம்னா ஐசி ஃபிக்ஸ் ஆகிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஐசி வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக போல் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம போர்டை எடுத்து மொபைலில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம ஒர்க் பண்ணது கரெக்டாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். சார்ஜ் பாருங்க லோட் ஆகுது. மொபைல் வந்து ஆஃப் ஆகல, சார்ஜ் வந்து பக்காவாக லோட் ஆகிட்டு இருக்குது. நம்ம ஆன் பண்ணிடலாம், அப்படியே ஆன் பண்ணிடுவோம் மொபைலை. லோகோ செகண்ட் லோகோ பூட் ஆகுது. பாருங்க, உங்களுக்கு தெரியும் மொபைல் வந்து பூட் ஆகுது. மொபைல் சார்ஜ் ஏறுது, ஆன் ஆயிடுச்சு. மொபைல் பொறுத்தவரைக்கும் ஆன் ஆயிடுச்சு. Okay. Thanks for watching.